தொலைக்காட்சியினூடாக சத்தியவசனத்தினூடாக நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் இழிந்தான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலையில் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்தோ அறியாமலோ நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் யாவரையும் இந்த உலகத்திலே ஒரு ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அல்லது கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம். அவர் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இப்படி பலவிதமான காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பல ஊழியங்களிலே சேவையிலே நாங்கள் ஈடுபடுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் ஏன் எங்களை தெரிந்து கொண்டார் அல்லது ஏன் எங்களை அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார், அவருடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், அவருக்காக சேவை செய்ய வேண்டும், அவருக்காக நாங்கள் பல காரியங்களில் ஈடுபட வேண்டும். இப்படி காரியங்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம். அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு தடவை இயேசுவானவர் என்ன செய்கிறார்? மாற்கு 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவருக்கு பின்பாக திரளான ஜனங்கள், வியாதிஸ்தர்கள் அவரை தேடி அவர் இருக்கிற இடத்திலே அவரை சந்திக்கும்படியாக வருகிறார். இப்படி வரும் பொழுதே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்துக்காக தனக்கு உதவி செய்வதற்காக, தன்னுடன் ஊழியத்தில் ஈடுபடுவதற்காக சீடர்களை தெரிவு செய்கிறார். இப்படி சீடர்களை தெரிவு செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தெரிவு செய்திருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக வேத வசனம் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். மாற்கு எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறார்? தமக்கு தேவையான, தமக்கு அவசியமான 12 சீசர்களை தெரிவு செய்கிறார். இந்த 12 சீசர்களை தெரிவு செய்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? முதலாவதாக அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் சீடர்களை தெரிவு செய்யும் பொழுது தம்மோடு கூட இருக்க, தம்மோடு கூட பேசுவதற்கு, தம்மோடு கூட உறவாடுவதற்கு, தன்னோடு இருந்த காரியங்களை கற்றுக்கொள்வதற்குத்தான் முதலாவது சீடர்களை அழைக்கிறார். அதற்கு பின்பாக வருகிற வசனங்களிலே தான் நாங்கள் பார்க்கிறோம், பிரசங்கம் பண்ணவும், வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தவும், அற்புதங்களை செய்வதற்கும் அநேக காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலவிதமான ஊழியங்களிலே எங்களை அழைத்திருக்கிறார். பலவிதமான நோக்கங்களோடு திட்டங்களோடு அழைத்திருப்பது உண்மை. அது ஒரு நாளும் மறுக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வித்தியாசமான தாளந்துகளை வைத்திருக்கிறார், வித்தியாசமான திறமைகளை வைத்திருக்கிறார், வித்தியாசமான வரங்களை வைத்திருக்கிறார். அவர்களை வல்லமையான முறையிலே பலர் மத்தியில, திருச்சபையிலும் சமுதாயத்திலும் அநேக இடங்களிலும் ஆண்டவர் பாவிப்பது உண்மை. ஆனாலும் நாங்கள் பாவிக்கப்படுவதற்கு முன்பாக எங்களுடைய அழைப்பினே முதல் படி என்னவென்று சொன்னால், நாங்கள் அவரோட தங்கி இருக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட இருப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தங்கி இருப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால், அந்த இயேசுவோடு கூட உள்ள உறவு முறையிலே நாங்கள் முதலாவது சரியான முறையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது அவர் வியாதிஸ்தர்களை குணப்படுத்தினார், அவர் மக்கள் மத்தியிலே உபதேசங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அநேக காரியங்களை செய்த பொழுதிலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்
எப்பொழுதும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக, மக்களை சந்திப்பதற்கு முன்பாக வனாந்தரத்திலே ஒரு இடத்திலே பிதாவோடு கூட அவர் தொடர்பு கொண்ட ஒருவராக இருந்தார். அவர் தொடர்பு கொண்டு பிதாவோடு ஜெபித்து அவருடைய வல்லமையின் படித்தான் அவர் அநேக காரியங்களை செய்தவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் பல வேலைகளை செய்கிறோம். இந்த பிஸியான உலகத்திலே நாங்கள் ஓடுகிறோம். சில வேளை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களாக இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற கடமைகளாக இருக்கலாம், பொறுப்புகளாக இருக்கலாம். அவைகளை செய்வதற்கு இந்த 24 மணித்தியாலம் கூட எங்களுக்கு போதாமல் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடன் தொடர்புகளை குறைத்து கொண்டு, அவரோடு தங்கி இருப்பதை நாங்கள் குறைத்து கொண்டு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வேலைகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது எங்களுடைய காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, எங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு முன்பாக, ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவரோடு கூட தங்கி இருப்பதற்கு நாங்கள் பழக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டாம். இவன் ஒருவன் ஆண்டவரோடு உறவு கொண்டு அவரோடு தங்கி அவன் வாழ்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கூட சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்து அவர் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், நீரோடைகளில் மத்தியிலே நடப்பட்ட அவன் கனி கொடுக்கிற இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அங்கே இந்த வேத வசனங்களின் படி நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் கூட தன்னுடைய சீடர்களை அழைத்ததின் நோக்கம், முதலாவது நோக்கம் என்னவென்றால், அவர்கள் தன்னோடு தங்கி தரித்திருக்க வேண்டும், தன்னோடு கூட உறவிலே இருக்க வேண்டாம். தன்னுடைய காரியங்களிலே முதலாவது தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய ஊழியத்திலே எங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இன்று நாங்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்க நாங்கள் பிரியப்பட மாட்டோம். ஆண்டவரோடு தங்குவதற்கு நாங்கள் அதிக நேரங்களை கொடுப்பதற்கு விருப்பப்படாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஓடுகிறோம், அவருடைய காரியங்களை தான் செய்கிறார், ஊழியத்தை தான் செய்கிறார், பொறுப்புகளை தான் நிறைவேற்றுகிறார். ஆம், நாங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு தன்னுடைய சீடர்களை தெரிந்து கொண்ட பொழுது, நாங்கள் வாசித்த பகுதி கூடாக நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது அவரோடு தங்கி இருக்கும்படியாகத்தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது தான் அவர் என்ன செய்கிறார்? வியாதிகளை குணப்படுத்த, பிரசங்கம் பண்ணுவதற்கு, அநேக காரியங்களை செய்வதற்காக சீடர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறதை காண்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாங்கள் எதையும் செய்யலாம். ஆண்டவருக்காக நாங்கள் அநேக காரியங்களை பிரயாசத்தோடு நிறைவேற்றுகிற ஒருவராக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்றால் தன்னுடன் ஒரு மனிதன் தங்கி இருக்க வேண்டாம். அப்படி தங்கி இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வழிநடத்தலை அந்த மனிதன் அனுதினமும் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்காக வழி நடத்துகிற ஒருவனாக இருப்பதை நாங்கள் காணலாம். இந்த காலையில் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவரோடு தங்கி இருந்து அவரோடு ஜெபித்து ஆரம்பிக்கிற காரியங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்காக நாங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலையில் உம்மோடு தங்கி இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள் ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களை பிரயாசப்பட்டு செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீர் சீடர்களை தெரிவு செய்த பொழுது உங்களோடு தங்கி இருப்பதற்காகத்தான் முதலாவதை தெரிவு செய்தீங்க ஆண்டவரே. நாங்களும் உம்மோடு கூட தங்கி இருக்கிற மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.